அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 151 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேங்க்வெட் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா, அங்கே தான் முடிஞ்சிருக்கோம். இப்போது இவனுங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சரக்கு தானே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. 3 ரவுண்டு முடிஞ்சிச்சாம்பா. ஒருத்தர் எந்திரிச்சு என்ன சொல்கிறான், எப்பா இந்த மாதிரி 3 ரவுண்டு முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் அழகிகள் யாராவது வந்து டான்ஸ் ஆடினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறான். அதோட சொல்கிறத நிறுத்தினா பரவாயில்ல. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி இங்கே தான் இத்தனை பேர் இருக்கீங்க இல்லையா, நீங்கள் யாராவது வந்து டான்ஸ் ஆடலாம்ல அப்படிங்கிறான். அதாவது அவங்க ஊரில் இருக்க பெண்களை பார்த்து அவன் பேசலை, நம்ம ஆட்கள் சவுத்துலேருந்து வந்திருக்காங்களே அவங்கள பார்த்து பேசுகிறானுங்க. உடனே இன்னொருத்தன் என்ன சொல்கிறான், ஆமாப்பா சவுத்துலேருந்து வந்திருக்க நீங்களாம் வந்து நல்லா டான்ஸ் ஆடுவீங்கன்னு கேள்விப்பட்டோம், நீங்கள் ஏன் வந்து எங்களுக்காக ஒரு டான்ஸ் ஆடக்கூடாது அப்படின்னு கேட்குறானுங்க. இப்படியே ஒவ்வொருத்தனும் வந்து ஆமாம் நீங்கள் ஆடலாமே அப்படின்னு பேச, ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஆமாம் ஒயின் அப்படிங்கிறது இருந்தால் பியூட்டி இருந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறானுங்க. இப்போது அங்கே இருக்க லேடிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான்ப்பா, நாங்கள் சவுத்துலேருந்து வந்தவங்க நல்லா தான் டான்ஸ் ஆடுவோம், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நாங்கள்லாம் ப்ராக்டிஷனர்ஸாக வந்திருக்கோம் சரியா. இப்போ நான் உங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் முன்னாடி டான்ஸ் ஆனேன்னு வச்சுக்கோ, இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் அப்படிங்கிறத ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் எங்களோட மான மரியாதை என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ அந்த பறவை இருக்கு இல்லையா, அது வந்து பேசுது லின்ஃபங் கிட்ட. அது என்ன சொல்லுதுன்னா, இவனுங்க வேணுனே நம்மக்கிட்ட வம்பு பண்ணணும்னு பண்ணுறானுங்க, ஜாக்கிரதையாரு அப்படிங்குது. லின்ஃபங்கும் பார்க்குறான், இவனுங்களை ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சிக்கிறான். இவனுங்க என்ன சொன்னானுங்க, ஒயின் அண்ட் பியூட்டின்னு சொன்னாங்கல்ல, அதை வந்து இவன் பிரித்து சொல்கிறான். இவன் என்ன சொல்கிறான்னா, ஒயின் அப்படிங்கிறது ஹீரோக்கானது, டான்ஸ் அப்படிங்கிறது பியூட்டிக்கானது. ஸோ நம்மலாம் இங்கே ஒயின் குடிக்கிறோம், சரி நீங்கள் டான்ஸ் ஆடணும்னு எதிர்பார்க்குறீங்க, தப்பு இல்லை, ஆடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க முன்னாடி வந்து டான்ஸ் ஆடணும் அப்படின்னா உனக்கு அதுக்கான தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ அங்கே இருக்கவங்களாம் சும்மா இருப்பானா, கொந்தளிக்க ஆரம்பிக்கிறானுங்க. இப்போ அங்கே இருக்க ஒருத்தன் சொல்கிறான், தம்பி கொஞ்சம் வார்த்தை அடைக்க பேசு அப்படிங்கிறான். நம்மளால விடுற மாதிரி தெரில. அவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே இருக்க நீங்கள் எல்லாருமே குப்படா அப்படிங்கிறான். சோழி முடிஞ்சு போச்சு. அவன் எந்திரிச்சு கத்த ஆரம்பிக்கிறான், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பேசுவேன், ஒழுங்கு மரியாதை மன்னிப்பு கேளு, இல்லை உங்களை நாங்கள் மன்னிக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தன் என்ன சொல்கிறான், இவன் ரொம்ப அரகண்டா பேசுகிறான்டா அப்படிங்கிறான். இப்போ அந்த சிட்டிலோட பையன் இருக்கான் பாருங்க, அவன் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இன்னொருத்தன் என்னடனா மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறான். இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து டிவைன் மார்ஷல் ரூமில் 6ல் இருக்காங்க, இவெல்லாம் வந்து 5th லெவலில் இருந்துட்டு ஓவராக பேசுகிறான், இவனுக்கு ரொம்ப தாண்டா அரகன்ஸ் அப்படிங்கிறான். ஆனால் பெண்கள் எல்லாமே இவனை வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவனுக்கு எவ்வளோ தைரியம் பாரு அப்படிங்கிற லெவலுக்கு எல்லாரும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ லின்ஃபங் மறுபடியும் என்ன கேட்குறான், என்ன பிரச்சனை, நீங்கள்லாம் குப்பைங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறான், அங்கே டீமன் கிளான் வந்து எப்போ உள்ளுக்குள்ளே வரும் அப்படிங்கிறது தெரியல, ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள்லாம் வந்து ஜீனியஸ் அப்படிங்கிற டைட்டில் வச்சுக்கிட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு குடிச்சிக்கிட்டு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம்ம பெண்களே வந்து கிண்டல் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்களாம் குப்பை இல்லைனா வேற என்னடா அப்படின்னு கேட்குறான். நம்மால் இதோட நிற்கிற மாதிரி தெரியல, அடுத்த லெவலுக்கு போகிறான். அவன் என்ன சொல்கிறான், நீங்கள்லாம் ஜீனியஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வச்சுருக்கீங்கல்ல, அந்த டைட்டிலுக்கு அசிங்கம்னான்றான். இதை கேட்ட உடனே அங்கே இருக்க ஒரு சில பேர், அதாவது நம்ம ஆட்கள், ஆமாம் லின்ஃபங் சொல்கிறது கரெக்டு தான், ஜீனியஸ் டைட்டிலுக்கு இது ஒரு அசிங்கம் அப்படிங்கிறானுங்க. இப்போது இன்னும் 2-3 பேர் ஆப்போனண்ட்டில் என்ன சொல்கிறானுங்கன்னா, எப்பா நீ வந்து இந்த மாதிரி ஜென்ரலாக பேசாத, இப்போ நாங்களாம் வந்து டான்ஸ் ஆடணும்லாம் எதிர்பார்க்கல, நாங்கள் சும்மா தானே இருந்தோம், எங்களையும் ஏன் சேர்த்து வச்சு பேசுகிற அப்படிங்கிறானுங்க. ஆனால் லின்ஃபங் என்ன பண்ணுறான், அவங்களையும் கிழிச்சு தொங்க விட்டுறான். அவன் என்ன சொல்கிறான்னா, இவங்கெல்லாம் கிண்டல் பண்ணும்போது உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு தானே இருந்தேன், இப்போ எதுக்குடா நல்லவன் வேஷம் போடுறேன்னு சொல்லிட்டு அடித்து துவம்சம் பண்ணுறான் எல்லாரையும். இப்போ நம்ம லேடிஸும் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைமில் சிட்டி லார்டு உள்ளுக்குள்ள வரான். சரிப்பா கோவப்படாதீங்க, ஏதோ ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே காமெடியாக பேசுனதெல்லாம் தப்பாக எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு உடனே இவனுக்கு இன்னும் கோவம் வந்தது லின்ஃபங்கு. எது காமெடியா, ஏண்டா ஒருத்தரை அசிங்கப்படுத்தி பேசுவீங்க, அது உங்களுக்குலாம் காமெடியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிழிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ அங்கே இருக்கும் ஒருத்தர் என்ன சொல்கிறான், எப்பா போதும் நிப்பாட்டு, உங்ககிட்டலாம் வந்து இந்த மரியாதை ஒன்று மட்டும்தான் இருக்குது, வேறு எதுக்கும் உங்ககிட்ட குறைச்சல் இல்லைல்ல, ஏண்டா உங்களில் ஒருத்தன் கூட வந்து லெவல் 6 அப்படிங்கிறது ரீச் ஆகலை, அப்புறம் என்னத்துக்குடா பேசுகிறீங்க அப்படிங்கிறானுங்க. அதான் அங்கே இருக்க ஒரு பொண்ணு என்ன சொல்கிறா, எது நாங்கள் வீக்கா, ஏண்டா எங்கள் சவுத்தில் இருந்து தான்டா ஸ்வாட் கிங் ஒருத்தர் வந்தார், வந்து உங்கள் கிளான் எல்லாருக்கும் ஆப்பு வச்சார், மறந்துட்டிங்களா, இப்போ எங்கள் லின்ஃபங் இருக்காண்டா, அவன் வந்து எங்களுடைய பெரிய ஹீரோ அப்படின்ன உடனே மறுபடியும் அவனுங்க என்ன சொல்கிறானுங்க, எது ஹீரோவா, தப்பாக எதனா என் காதில் விழுந்துருச்சா, அவன் லெவல் 5 தான்ல, அவனை போய் ஹீரோன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இது கூட பரவாயில்ல, ஒருத்தன் என்ன சொல்கிறான், ஏயா இந்த மாதிரி கீழான ஆட்கள்லாம் எதுக்கு உள்ளுக்குள்ளே கூப்பிட்டீங்க, இதுதான் என் மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வாயை விட்டான். லின்ஃபங்க்கு சரியான கோவம். லின்ஃபங் என்ன பண்ணுறான், உங்ககிட்டலாம் பேசுறதே வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கையில் இருந்த கப்பை தூக்கி போட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். இப்போ அந்த ஃபேரி இருக்கல, அவ கேட்குறா, எப்பா இதெல்லாம் ஒரு விஷயமா, இந்த சின்ன விஷயத்துக்குலாம் கோவப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ இந்த பறவை பேச ஆரம்பிக்குது, எது சின்ன விஷயமா, உங்களோட ஜீனியஸ் வந்து என் மாஸ்டரை வந்து அசிங்கப்படுத்தியிருக்காங்க சரியா, என் மாஸ்டர் யாருன்னு தெரியுமா உனக்கு, அவரோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியுமா உனக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது எப்பவும் போல் பேச ஆரம்பிக்குது. இப்போ அவன் என்ன கேட்குறா, உன் மாஸ்டர் உண்மையாகவே ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா.
ஆமான்னு சொல்லிட்டு அந்த ஒரு பறவையுமே ரிப்ளை பண்ணுது. அப்போ அங்கே இருக்க ஒருத்தன் என்ன கேட்குறான்னா, எங்கே இருந்தா இந்த பறவை வந்தது, ரொம்ப திமிரா பேசுது அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் இன்னொருத்தன் என்ன சொல்கிறான், அந்த பறவையே சொல்லிடுச்சுல்ல நீ ஸ்ட்ராங்குன்னு, சண்டை போட்டு நிரூபி அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ அப்படியே பார்க்குறான், நான் சண்டை போடுற அளவுக்குலாம் நீ வர்த்து கிடையாது போடான்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கானுங்க. அப்போ ஒருத்தன் என்ன சொல்கிறான், எங்களை அசிங்கப்படுத்திட்டு நீ இங்கேருந்து போயிடுவியா, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணலான்னு வரும்பொழுது லின்ஃபேங்கோட சிஸ்டர் இறங்கி சண்டை போடுறா. அவன் வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி தான் அவனை தூரமாக தூக்கி போட்டா. இவனுங்களுக்கும் ஒன்றும் புரியல, என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறாங்க. ஸோ இவன் யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா சோல் அட்டாக்கு. சோல் அட்டாக் அப்படிங்கிறது சாதாரணமாக எல்லாரெல்லாம் யூஸ் பண்ண முடியாது, அது ரொம்ப ஒரு ஏன்ஷியன்ட்டான ஒரு டெக்னிக். இப்போ தான் இந்த சிட்டி லார்டோட பையன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அவன் என்ன யோசிக்கிறான்னா, சோல் அட்டாக்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நினச்ச மாதிரி இவங்க வீக்கான ஆட்கள் கிடையாது அப்படிங்கிறது இவங்க மண்டைக்கு இப்போ தான் உரைக்குது. இப்போது லின்ஃபேங்கோட சிஸ்டர் சும்மா இல்லாமல், என்னடா உங்களால் அவ்வளோதான் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக கேட்குறா. ஒரு 2 பேர் எகிரிட்டு போகிறாங்க. இன்னொருத்த வந்து தடுக்கிறான், வேணாண்டா சோல் அட்டாக்கெல்லாம் நம்ம எதிர்த்து சண்டை போட முடியாது, நீ அடி வாங்கினு வச்சுக்கோ, அப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. இருந்தாலுமே இந்த சோல் அட்டாக் அப்படிங்கிறத டீல் பண்ணுறதுக்கு ஒருத்தங்கிட்ட வழி இருக்குது. அவன் வந்து அந்த ஜீ கிளான் அப்படிங்கிற ஒரு கிளான் இருக்குது, அந்த கிளானை சேர்ந்தவன். அவன் என்ன சொல்கிறான், ஏம்மா நீ சின்ன வயசுலேயே சோல் ஆட்லாம் கற்று வச்சுக்கிட்டு இருக்க, நானும் பார்க்குறேன், நீ வந்து என் ஆள் கூட சண்டை போடு அப்படின்னு உடனே ஒருத்தன் அங்கே வந்து நிற்கிறான். இவளுமே சண்டை போடுறேன் அப்படின்னு சொன்னால் கூட இவங்க வந்து தடுக்கிறாங்க நம்ம ஆட்கள். இல்லை வேண்டாம், அவன் பாரு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கான், சண்டை போகிறேன்னு வந்திருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக உன்னை ஜெயிக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஏதோ ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொருத்தையும் என்ன சொல்கிறா, இல்லை அவனை பாரு அவன் லெவல் 7 இருக்கான், நம்ம திரும்ப போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, இல்லை பரவாயில்ல, அவன் லெவல் 7 தானே, நானுமே வந்து லெவல் 4 அப்படிங்கிற ரீச் ஆகிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறா. இப்போ லின்ஃபேங் என்ன சொல்கிறான், அவள் தான் சண்டை போடணும்னு விருப்பப்படுறா இல்லையா, சண்டை போட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறான். அதாவது நம்மலாம் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் வேர்ல்டில் இருக்கோம், நம்ம சண்டை போட்டால் தான் முன்னேற முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அவள் சண்டை போட்டோம், நான் தான் இருக்கல பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். ஓகேன்னு சொல்லிட்டு அவளுமே சண்டை போடுறதுக்காக போகிறாப்பா. இப்போ எல்லாருமே உட்காந்து சண்டையை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபேரி இருக்கால, அவள் வந்து லின்ஃபேங் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் என்ன சொல்கிறான்னா, ஆப்பனண்ட் வந்து சாதாரண ஆள் கிடையாது, அவங்க கிட்ட வந்து ஒரு ஏன்ஷியன்ட்டான மார்ஷல் சோல் அப்படிங்கிறது இருக்குது, அதாவது ஒரு டிராகன் மார்ஷல் சோல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சோல் அட்டாக்கை தடுக்கக்கூடிய டெக்னிக் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறா. உன் சிஸ்டருக்கு வந்து அடிபட்டுற போகுது அப்படின்னு சொல்கிறா. இவனா சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பார்த்துக்கலாம், அவள் வந்து இந்த மாதிரி சண்டை போட்டு அனுபவம் அப்படிங்கிறது கிடைச்சாதான் ஸ்பிரிட் ரோடுக்கு நம்மளால் போக முடியும் அப்படிங்கிறான். இவளும் பார்க்குறா, என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ அங்கே அவனுமே என்ன பேசுகிறான், இந்த மாதிரி எந்த வந்து பார்த்தோன்னா பயங்கரமான ஒரு டிராகன், ஜாக்கிரதையாரு அப்படிங்கிறான். அட ஓவராக பேசாத, சண்டையாக போடுறா அப்படின்ன உடனே இவன் வந்து பவர் அப் பண்ணுறான்ப்பா. அவன் வந்து லெவல் 7 இருக்கான்ல, அதான் இவனுக்கு நக்கலாக பேசுகிறானுங்க. லெவல் 4 இருந்துக்கிட்டு லெவல் 7 கூட சண்டை போடணும்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ அவன் அட்டாக் பண்ணுறான்ப்பா. அவன் என்ன பண்ணுறான், ஒரு கிளா மாதிரி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். இவன் என்ன பண்ணுறான்னா, கையில் இருக்க கத்தியை மாற்றி ஹோலி ஸ்வாடை எடுத்து அவள் திரும்ப அடிக்கிறா. அடிச்ச அடியில் அந்த கிளா வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக போயிடுச்சு. இவன் என்னதான் லெவல் 4 இருந்தால் கூட இவளோட அட்டாக்ல இருக்க பவர் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 7க்கு ஈக்குவலாக இருக்குது. இவனுங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னடா அந்த பொண்ணு லெவல் 4 தானே இருந்தா எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லாக அட்டாக் பண்ணுறா அப்படின்னு யோசிக்கிறானுங்க. அந்த ஃபேரியுமே பார்க்குறா, ஓ உன் சிஸ்டர் சாதாரண ஆள் இல்லை போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வாயை முட்டா அவ. இப்போ தான் அங்கே இருக்கவங்க எல்லாரும் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இவ கையில் இருக்கிறது ஹோலி ஸ்வாட் அப்படிங்கிறத. அடடா என்னடா இவ ஹோலி ஸ்வாட் வச்சிருக்கா. ஏன்னா அவங்க என்னதான் தான் ஸ்ட்ராங் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க கையிலுமே ஹோலி ஸ்வாட் அப்படிங்கிறது கிடையாது, அங்கேயுமே அது ரேர் தான். ஒவ்வொருத்தரும் அப்படியே வியந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ இந்த ஆப்பனண்ட் என்ன பண்ணுறான், ஃபயர் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். அட்டாக் பண்ணும்போது இவன் என்ன பண்ணுறான்னா, இன்னொரு ஹோலி ஸ்வாட் அப்படிங்கிறத எடுத்து தடுக்கிறா. இவனுங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னடா நடக்குதுங்க, எப்பரா 2 ஹோலி ஸ்வாடு, இவளால் எப்பரா 2 ஸ்வாடை கண்ட்ரோல் பண்ண முடியும், இப்படி தான் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறானுங்க. ஆனாலுமே இவன் என்னதான் 2 ஸ்வாட் வச்சிருந்தா கூட ஆப்பனண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவன் யூஸ் பண்ணுற அந்த டெக்னிக் அது என்ன பண்ணுதுன்னா, இவளோட அந்த சோல் ஆர்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து தடுக்குது. சோல் ஆர்ட்டை தடுக்கிறது மட்டும் இல்லாமல் அதால் என்ன பண்ண முடியும்னா, இவளோட சோல்குள்ளேயே போய் பார்க்க முடியும். அவன் என்ன சொல்கிறான், லெவல் 7 என்னன்றதை காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர்ஃபுல் அட்டாக்கை யூஸ் பண்ணுறான்ப்பா. முதல்ல வரக்கூடிய அட்டாக்கை வந்து இவ தடுத்துட்டா. அதுக்கப்புறமா மறுபடியும் இவன் என்ன பண்ணான்னா, ஜம்ப் பண்ணி போயிட்டு அவனை அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்பொழுது இவன் வந்து கீழே விழுந்துடுறா. இன்னும் வந்து சண்டை முடியல, இவ தோத்தெல்லாம் போல. அதுக்குள்ளே இவனுங்க பேச ஆரம்பிக்கிறாங்க, லெவல் 4 இருந்துட்டு உனக்கு அவ்வளோ திமுறா, நீ 2 ஹோலி ஸ்வாட் வச்சிருந்தானே, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறானுங்க. இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.